அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை, கூடவே வளர்பிறை பிரதோஷமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள், ஏற்றக்கூடிய தீபம் எல்லாத்தையும் பற்றி ஏற்கனவே வீடியோக்கள் போட்டாச்சு. கிட்டத்தட்ட 3 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதை கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோக்கள்லையுமே சொல்லக்கூடிய அந்த பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே சமயத்தில் அதிக பலன் தரக்கூடியதாகவே இருக்கும். அவசியம் அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பலனடையுங்க. சாதாரணமாகவே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது விசேஷமான ஒரு நாள் தான். ஏன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஆடி வெள்ளி அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். இந்த முறை அதிர்ஷ்டவசமாக நமக்கு 5 வெள்ளிக்கிழமைகள் வருது. அதனால் எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையுமே நம்ம அற்புதமான பரிகாரம் மற்றும் வழிபாடு செஞ்சு நம்முடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்க முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் செல்வ செழிப்பு உண்டாக்கக்கூடிய 2 பரிகார முறை குறித்து சொல்லித்தரேன். இதை நீங்கள் ஆடி முதல் வெள்ளி அப்படின்ட்டு மட்டும் கிடையாது, இந்த ஆடி மாதத்தில் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமை வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 5 வெள்ளிக்கிழமையிலையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். அற்புதமான பலனை தரும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை ஏற்படும். அதாவது வறுமை தரித்திரம் இதெல்லாமே நம்ம விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கட்டாயம் நீங்கள் கோவிலுக்கு போகும் பழக்கம் வச்சுருப்பீங்க. சில பேர் வீட்லேயே வழிபாடு செய்வாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் அங்கே போயிட்டு தீபம் ஏற்றி வரதை வழக்கமாகவே வச்சிட்ருப்பீங்க. அதாவது ஆடி வெள்ளின்ட்டு கிடையாது, மற்ற வெள்ளிக்கிழமைகள்லேயும் போவீங்க. ஆனால் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது எப்போவுமே இப்போ நெய் தீபம் நீங்கள் அங்கே போய் இங்கே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு போய் ஏற்றுவது, இல்லை அங்கே கோவிலுக்கு வெளியில் வித்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே வாங்கி ஏற்றுவது, இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. மலர்கள் கொண்டு போவீங்க, எல்லாமே செய்வீங்க. அதெல்லாம் எனக்கே தெரியும், கண்டிப்பாக நீங்களாம் செய்வீங்க அப்படின்ட்டு. கூடுதலாக இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பொருளையும் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அம்மனுக்கு படைச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். மேலும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டுங்க. நம்மளுடைய கணவருக்கு அவர் வேலை செய்கிற இடத்துலையாகட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவருடைய பொருளாதாரம் நல்ல மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும். நம்முடைய கணவருக்கு நல்ல பணம் வந்துச்சு அப்படின்னாவே நாமும் கோடீஸ்வரி தானே. அதனால் இந்த முறையை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் தாங்க. கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். வளையல் அப்படிங்கிறது அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இதுபோல் கண்ணாடி வளையல்களை நம்ம அம்மனுக்கு, அதாவது எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமி தாயாராக இருக்கலாம், இல்லை துர்க்கை அம்மனாக இருக்கலாம், ஓம் சக்தி தாயாக இருக்கலாம், எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி, உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு நீங்கள் ஒரு 1/2 டஜனோ 1 டஜனோ வாங்கிட்டு போய் கொடுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். அந்த வளையலின் நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை மற்றும் சிவப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வெளியவே இப்போ கண்ணாடி வளையலும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடி மாதத்தில் அந்த வளையல் சாற்றுவது விசேஷம் அப்படிங்கிறதுனால. அதனால் நீங்கள் அங்கே போயிட்டும் கூட வாங்கிட்டு போய் சாட்டலாம். இல்லை நீங்கள் எங்கேயாவது ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு வாங்கிட்டு போய் கொடுக்கறது அப்படின்னாலும் பண்ணலாம். மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் உங்கள் கையால் கண்ணாடி வளையலை அம்மனுக்கு கொண்டு போய் சேர்த்துனீங்க அப்படின்னாவே போதும். அடுத்து இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு குங்கும பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி நீங்கள் அர்ச்சகர்கிட்ட கொடுங்க. கண்டிப்பாக அம்மன் கிட்ட வைக்க சொல்லி அதையும் கொடுங்க. அம்மன் மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம கண்ணாடி வளையலையும் குங்குமத்தையும் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா இப்போ மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்ன வரம் அவங்கக்கிட்ட கேட்குறோமோ உடனடியாகவே அவங்க நிறைவேற்றி தருவாங்க. அதனால இன்றைக்கி கோவிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணுங்கள்.
இன்றைக்கி கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க, இல்லை காலையிலேயே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கட்டாயம் வந்து இதை பண்ணுங்கள். முடிஞ்சால் 5 வெள்ளிக்கிழமையும் பண்ணுங்கள், இல்லைன்னா குறைஞ்சது ஒரு வெள்ளிக்கிழமையாவது அவசியம் வந்து பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையே அப்படி தலைகீழாக மாறும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறத நீங்கள் கண்கூட வந்து பார்ப்பீங்க. சரி, அடுத்த ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இதுக்கு நீங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. எல்லாராலையும் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். இப்போ வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா கூட அவங்களே வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருவாங்க. அற்புதமான பலன் தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். இப்போ உங்கள் வீட்டில் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய செடி வகைகள் வந்து நான் சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னென்ன செடி வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான துளசி செடி, அடுத்தது வெற்றிலை கொடி, அடுத்தது மாதுளை மரமோ செடியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அது, மல்லிகை பூச்செடி, மணி பிளான்ட், அடுத்து மருதாணி செடி, செம்பருத்தி செடி. நான் இப்போ இத்தனை செடிகள் சொன்னேன் இல்லையா, இந்த செடிகளில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அன்னை மகாலட்சுமி தாயாருடைய மனம் முழுவதும் குளிர்ந்து கேட்டதை கேட்டபடி உங்களுக்கு வந்து தருவாங்க. உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை அள்ளி தருவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பிரியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது நான் மேலே சொன்ன இந்த செடிகளுக்கெல்லாம் நீங்கள் தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி பராமரிச்சுட்டு வரீங்க, முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னாவே அன்னையினுடைய மனம் வந்து குளிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமையில, அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, அது என்ன முறை அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஒரு சின்ன டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த டம்ளரில் கொஞ்சம் பால் வந்து சேர்த்துக்கோங்க. காய்ச்சாத பசும்பாலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கடையில் பேக்கெட் பால் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பேக்கெட் பாலை கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா கூட போதும். நிறைய நீங்கள் 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் ஊற்ற வேணாம். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அந்த அளவுக்கு வந்துட்டு ஊற்றிக்கோங்க. அடுத்தது தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ பைப்பில் வர சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அடுத்து அதில் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க. அது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம், இல்லை பூஜை அறையில் நீங்கள் பயன்படுத்துகிற மஞ்சளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன செடியில் எந்த செடி உங்கள் வீட்டில் இருக்குதோ அந்த செடிக்கு முன்னாடி போய் நின்று முதல்ல அந்த பாலை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு அதை மூடிக்கோங்க. ஏதாவது ஒரு சங்கல்பம் எடுங்க. என்ன கோரிக்கையை வந்து நிறைவேறணுமோ அதை மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. ஆடி மாதம்ங்கிறது அம்மனுக்கு உரிய மாதமும், அதனால் நீங்கள் அம்மனையும் வேண்டிக்கோங்க, மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க, சுக்கிர பகவானையும் வேண்டிக்கோங்க, சிவபெருமானையும் வேண்டிக்கோங்க. எல்லாரையும் வந்து வேண்டிக்கிட்டு சங்கல்பத்தை முன் வச்சுட்டு இப்போ அதையே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றுங்க. முடிஞ்சால் அங்கே சின்னதாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. இல்லைனா அந்த தண்ணீர் நீங்கள் ஊற்றிட்டிங்கனாவே போதும், உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேறிடும். இப்போ ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுனா அது எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு நல்ல செழிப்பாக வளருமோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷப்படுவதற்கு என்னென்ன வளம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் அன்னை வந்து வாரி வழங்குவாங்க. நம்ம வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு செழிப்போடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கட்டாயம் வந்து இந்த விஷயத்தை பண்ணுங்கள். அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத கண் முன்னே பார்ப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.